உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். டேய், எந்த பதட்டமும் இல்லாம கேட்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லு. இந்த கேஸ்ல என்ன ரெஜிஸ்டர் ஆயிருக்கோ அதை மட்டும் சொல்லு, போதும். தேவையில்லாம நீயே வாயை கொடுத்து மாட்டிக்காத, புரியுதா? சரிடா. பயப்படாம போ, பயந்தா நீயே மாட்டிக்குவ. போ சார், கூட்டு போங்க. வாங்க. வரண்டா. போ. நான் பதறிட்டேன். அப்போ கீழே கிடந்த பாண்டியனுக்கு உயிர் இருந்துச்சு. ஆனா பயத்துல வண்டியை நிறுத்தாம ரொம்ப ரொம்ப தூரம் வந்துட்டோம். அப்போ நீயும் அதுக்கு உடந்த. நீ வண்டியை நிறுத்த சொல்லல? இல்ல சார், சொன்னேன். அவன் நிறுத்தல, நிக்காம வந்துட்டான். அதுக்கப்புறம் யாரோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அப்புறம் நடந்த எல்லாமே டிபார்ட்மெண்ட்ல சொல்லியிருக்கோமே சார். ஆமா, அவர் டிரைவ் பண்ணும்போது நீங்க எங்க உட்காந்துருந்தீங்க? அது கார்ல தான் சார். கார்ல தானே தெரியுது. உள்ள டிரைவர் சீட்டுக்கு பக்கத்துல உட்காந்துருந்தீங்களா, இல்ல பின் சீட்ல உட்காந்துருந்தீங்களா, இல்ல நீங்களே டிரைவ் பண்ணிட்டு இருந்தீங்களா? இல்ல இல்ல, நான் எதுவுமே பண்ணல. நான் எதுவும் பண்ணல சார். அவன் தான் டிரைவ் பண்ணான். நான் அவன் பக்கத்துல உட்காந்துருந்தேன் சார். எதுவும் பொய் சொல்லல? இல்ல சார், எதுவும் பொய் சொல்லல. பொய் சொல்லியிருந்தாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன். என் கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. கான்ஸ்டபிள் சார், கையெழுத்து வாங்கணும். நோட் எடுத்துட்டு வா. சரிங்க சார். விசாரணை முடிஞ்சிருச்சு. உங்களை நான் எப்படி மரியாதையா நடத்தினேன்னா? ஆமா சார். உங்ககிட்ட நான் எதுவும் ரூடா பிஹேவ் பண்ணலையே? இல்ல சார். சரி, கையெழுத்து போட்டு கிளம்பு. விசாரணை முடிஞ்சிருச்சு, கூட்டு போங்க. தேங்க்யூ சார். வாங்க தம்பி. வரேன் சார். வாங்க. நீ போய் வேலையை பாரு. சரிங்க சார். இவன் எதையோ மறைக்கிற மாதிரி தெரியுது. என்ன புதுசா சோப்புலாம்? யார் இங்கே வச்சது? என்ன
எதுக்கு சட்டையெல்லாம் அயன் பண்ணி அசிங்கப்படுத்தி வச்சிருக்க? நான் என்ன கலெக்டர் வேலைக்கா போறேன்? இனிமே இந்த மாதிரி வெட்டி வேலை எல்லாம் பார்க்காத. கடைக்கு போயிட்டு வரேன். ம். ம். ஆ, இரா, உன் புருஷனை விழுந்து விழுந்து கவனிக்கிற போல இருக்கு. ஆமாமா, ஆனா அவருக்கு தான் எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஆசாசியா சட்டையை அயன் பண்ணி வச்சேன், பாருங்க கசக்கிட்டு போட்டு போறான். பாவம்மா மாற. அது ஒருத்தனுக்கு எதுவுமே இல்லாம இருக்கிறது ஒரு வகையான கஷ்டம்னா, எல்லாம் இருந்தும் இல்லாம இருக்கிறது பெரிய கஷ்டம். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் இத்தனை நாளா என் மாற வாழ்ந்துகிட்டு இருந்தான். என்ன சொல்றது, என்னதான் நான் அவனுக்கு எந்த குறையும் இல்லாம பாத்துக்கிட்டாலும் 3 பிள்ளைகளையும் ஒரே மாதிரி வளர்க்கணும்ல. அதனாலேயே என்னால மாறனுக்குன்னு எதுவும் தனியா செய்ய முடியல. அப்படியே அவனும் வளர்ந்துட்டான். ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் இப்ப அவன் வாழ்க்கையே அழகா மாறி இருக்கு. இந்த சந்தோஷம் அவன் வாழ்க்கையில எப்பவும் இருக்கணும். இதே மாதிரி நீ அவனை எப்பவும் பாத்துக்கணும். கண்டிப்பாமா, நீங்க வேணா பாருங்க, நாம லைஃபை இன்னும் அழகாக்குறேன். அவனுக்கு எல்லாமாவும் நான் இருப்பேன். ஓ, இதான் உன் பக்கெட் லிஸ்டா? அப்போ இத பண்ணிட்டா நீ டிவோர்ஸ் கொடுத்துருவ. நான் எப்படி பண்ணுவேன்? அரிசி எவ்வளவு சுத்தமா இருந்தாலும் இப்படி பொடைச்சு சமைச்சாதான் சமைச்ச மாதிரி இருக்கும். வலிமா, இது கொஞ்சம் உருவித்தாங்களே. கண்டிப்பா. ம். என்ன சார், காலையில தான் வந்துட்டு போனீங்க, இப்ப மறுபடியும் வந்திருக்கீங்க. இங்க யாராவது விசாரிக்க போறீங்களா? சார் இல்லையாம்மா? மாமா காலையிலே கடைக்கு கிளம்பிட்டாரு. ஓ, உங்க கேஸ் விஷயமா தான். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம் சார்? எதுவா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லுங்க, நாங்க இன்ஃபார்ம் பண்ணிடுறோம். இல்லம்மா, நீங்க கேஸை ஸ்டே வாங்குறதுக்காக கோர்ட்ல அப்ளை பண்ணிருந்தீங்கல்ல, இப்போ அந்த ஸ்டேயை ஸ்குவாஷ் பண்ணிருக்காங்க. இனி கேஸை நடத்தியே ஆகணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.